வீடியோ டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இதில் பார்ப்பவை யாவும் கற்பனை அல்ல, எல்லாம் உண்மையே. ஒரு சங்கட்டமாக இருக்கு இவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு போக. நம்ம ஊர் மாதிரி கேமரா தூக்கணுன்னே அப்படின்னு பார்க்க மாட்டானுங்க. எலெக்ஷன் விஷயமா அந்த இஷ்யூ வந்ததுன்னு தான் வந்துச்சு. ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க சிட்டியில் ரவுண்ட்ஸு. துணி கடைக்காரன் அனிம் ஃபேன் போல் வாயில் நுரதல்ல மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்குது. பொதுவாக 9 மணிக்கு தான் சூரியன் மறைவாப்பில் 7:30 தான் ஆகுது. Because they are the nights of summer and winter is coming. நேரமாக என்னன்னு தெரியல, கதவு லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சிங்க. தூங்கவே கூடாது சனி ஞாயிறுலாம். இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ 5 ரூபா பாஸ் போல. அது அந்த பாஸ் வச்சு நம்ம லைக் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ போல். அந்த 5 ரூபா பாஸ் எடுத்துட்டா. இப்போ 6 மணி வரைக்கும். நான் தூங்கி எழுந்தது 7 மணி. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு அந்த லேக் கூட்டு போறேன்னு இருக்காங்க. போயிட்டு வந்துடலாமா இல்லை இங்கே போகலாமா எனக்கு தெரியல. அது நான் ஒன்றும் அழுகலை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? இன்னைக்கு என்னன்னா லாண்ட்ரி போயிட்டு வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே கூட மியூசியம் கூட இருந்துச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மியூசியம் க்ளோசிங் டைம் 6 மணி. சரி லாண்ட்ரிக்காச்சும் போவோம். லாண்ட்ரி பேக்கை பார்க்குறீங்களா? ஷாக் ஆகிடக்கூடாது. தலைவரை தான் தூக்கிட்டு போகிறோம். பியாமல் இருந்தால் சரி. ஆக்சுவலாக வந்து இங்கே 2-3 லாண்ட்ரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கும். நமக்கு தான் தெரியும்ல, நமக்கு எதுவுமே நடக்காது. நல்லதா ஸ்பீட் குயின் நினைக்கிறேன். ஸ்பீட் குயின் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து நான் போகிறதுக்கு இங்கே ஒன்று பார்த்தேன், பேர் மறந்து போச்சு. ப்ளூ கலர். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ளே போகணும். இது வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிட்டே இருக்குது. இதில் வந்து 5 யூரோன்னு நினைக்கிறேன். ஆமாம் 5 யூரோ 9 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். அங்கேயே அதே தான். ஆனால் வந்து 4-20 யூரோ, ஒரு 60 சென்ட்டு கம்மியாக இருக்கும். அங்கே எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம், காயினும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காயின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். காயின் நான் வந்து பேக் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி மறந்துடுவேன். நான் போயிட்டு அன்றைக்கி ஒரு தடவை போயிட்டு திரும்ப வந்துட்டேன். இங்கே காயின்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் கலெக்ஷன் மாதிரி காயின் வச்சுருப்பாங்க. இதை போட்டு ஏன் சுற்றுறேன்னு கேட்காதீங்க, சும்மா போட்டிருக்கேன். மற்ற ஊடி ஓவர் கோட்லாம் இதில் இருக்குது. துவைச்சிருவோன்னு பார்த்தேன் இன்னைக்கு விட்டால் இதில் தான் வந்து காய போடணும். அதுக்கு ஒரு டூல்ஸ் இது வாங்கணும். நானாக உட்காந்து கத்தியும் அப்புறம் சிசரையும் வச்சு திருவிட்டு இருந்தேன், நட்ஸ் எல்லாம் போட்டு. டூல்ஸ் இல்லை, டூல்ஸ் நம்ம கொண்டு வர முடியாது, இங்கே வாங்கணும். எப்படியும் அது ஒரு 10-12 ரூபா வாங்கணும். ஒரே சங்கட்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு போக. யாரு கண்டுக்காமல் இருந்தால் சரி. மிஞ்சிருமா என்னன்னு தெரியல. இது எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க, அவங்க வாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம ஊர் மாதிரி கேமரா தூக்கணுன்னே அப்படின்னு பார்க்க மாட்டானுங்க. அது தெரியாதுன்னு நம்புகிறேன். பிரசிடென்ட் எலெக்ஷன் விஷயமா அந்த இஷ்யூ வந்ததுன்னு தான் வந்துச்சு. ஃபுல்லாக ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு போகிறான். ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க சிட்டியில் ரவுண்ட்ஸு. அன்றைக்கி காலேஜுக்கெலாம் போலீஸ் இருந்தாங்க. அண்ட் என்ட்ரன்ஸில் அவங்க ஸ்டூடெண்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. தூக்கிட்டு நடக்க முடியல. 3 கிலோ இருக்கும் போல ட்ரெஸ்ஸு. யார் இந்த மாதிரி பையெல்லாம் கொண்டே வர மாட்டாருங்க. நான் ஒரு பையை கொண்டு போகிறேன். சங்கிலி இதை வச்சுட்டு தள்ளணுமா திறக்கணுமா? தள்ளணுமா? துணி கடைக்காரன் அனிம் ஃபேன் போல். இங்கே வந்து அந்த 10, 11, 12, 13லாம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் நம்பரு. இதெல்லாம் வந்து 9 கிலோ, 8 கிலோ. இங்கே 9 கிலோன்ட்டு, சாரி 8 கிலோ. இதெல்லாம் வந்து 18 கிலோ. இந்த மிஷின் ரிப்பேராக இருக்குது போல். அப்புறம் வந்து இது வந்து ட்ரையரு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா மிஷினே வந்து அவ்வளோ தண்ணி இது பண்ணாது, அதனால் தேவையில்லை. ட்ரையரோட விலை வந்து எவ்வளோனா 15 நிமிஷத்துக்கு வந்து 2 யூரோ. இதுதான் மிஷின் சிஸ்டம். இப்போ நான் போட்டு காட்டுகிறேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல. இது அப்படியே கொட்டிடலாமா? ஒவ்வொன்றும் கூட கடுப்பாக இருக்கு. தூக்குடா. இல்லை உள்ள நுழைய மாட்டேங்குது. இது 8 கிலோ மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து இந்த பார்சலில் வந்துச்சு. சரியா, வெள்ளை கலர் துணி இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த லிக்விட் வச்சுருப்பாங்க போல். அது என்னது
நம்ம டிஷ் வாஷிங் லிக்யூடு ஃபுல்லாக கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. தயவு செஞ்சு யாராச்சும் கொரியர்லாம் போடுறீங்கன்னா இதெல்லாம் போட்டுறாதீங்க, இந்த லிக்யூடு அதெல்லாம் போட்டுறாதீங்க. கேமராவில் பார்த்து லூஸுன்னு நினைக்க போகிறாங்க. சக்ஸஸ். இது எப்படியே மறக்கணுங்க இப்படி தானே. சரி சேர்த்தே போடலாமா, ஏன்னா 10 யூரோ அதுக்காண்டி. இது வெள்ளை துணின்னு பார்த்தேன், ஆனால் 10 யூரோவில் என்னால் செலவு பண்ண முடியாது. இது 8 கிலோவாக இருக்காது, ஆனால் ஐ திங்க் ஸோ 3.5-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லிக்யூடு ஏதாச்சும் கொண்டு வந்தால் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஆட்டோ இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க, அதில் வந்து லிக்யூட் இருக்கும். எப்படியும் இது அடைக்கிறது கொஞ்சம் பெரிய தொல்லை. ஆச்சா, இப்போ வந்து இதில் வந்து 90% ஃபுல் தண்ணி 13 போட்டோம். அதுக்கு முன்னாடி காசு எடுத்துக்கிறேன் நான். 2 1 கரெக்டாக 0 வந்துடுச்சு கையில். இதில் வந்து இப்போ வந்து 13 போட்டுட்டு எங்கேயோ காயின் போடணுமே, இதான் நினைக்கிறேன். இல்லை காயின் இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எஸ்இஓவில் 5 யூரோஸ். இங்கே வந்து 1 2 இங்கே மாற இங்கே குறையும். போட்டாச்சு. போட்டேன்டா. முடிஞ்சா நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்கிட்ட ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும் போதும். இவ்வளோ டைமர் காட்டுது பாரு. இது 1000, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். எப்படியும் பக்கத்தில் இந்த நெட்டுக்கு விசாரிக்கணும்னு நானும் பார்த்துருக்கேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. கெஃபூர் ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. கெஃபூர் எப்பயுமே திறந்தான் இருக்கும், பூட்டி வச்சுருக்காங்க. 2-3 நாளாக பூட்டி தான் கிடக்கு. உள்ளே க்ளீனிங் வேலை நடக்குது போல். உள்ளே இடையில போய் வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். பக்கம் தான் நடக்கிறது தான். 1 வாரம் கழிச்சு வீடியோ பண்ணலாம். 1-2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல. அந்த ட்ரெஸ்ஸை தொங்க விட்டாச்சு. என்னன்னு தெரில, ஃப்ரான்ஸு கொஞ்சம் எத்தனை 36-38 டிகிரி. சென்னைக்கு டஃப் கொடுத்துட்ருக்கு. இங்கே எங்கேயுமே சீலிங்கில் ஃபேன் இருக்காது. இங்கே கஃபூரில் இந்த பிஸ்கட் ஒன்று வாங்கினேன். இது கம்மி தான், எவ்வளோ 80 சென்ட் தான் நினைக்கிறேன். இது ஒன்று, இன்னொரு குக்கி மாதிரி ஒன்று. பொதுவாக 9 மணிக்கு தான் சூரியன் மறைவாப்பில். 7:15 தான் ஆகுது. Because they are the nights of summer and winter is coming. ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குது, மெய்சோன் இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது இல்லாட்டி இன்னொரு பெரிய ரக்பி ஸ்டேடியம் கட்டிகிட்டு இருக்கானுங்க இங்கே. அந்த மியூசியம் பார்ப்போம். நான் பேச்சு முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கும். அது வீக்கெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான், பட் இந்த 2 நாள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டில் என்ன நினச்சேன், அத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட் போட்டிருக்காங்க. மேலெல்லாம் பியூதோதமில் வந்து பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு அவசியம் போவோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான், யூகேல இருக்கான். அவன் சொன்னான், இங்கே வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோமா. அப்போ வந்து சொன்னான், பாரிஸும் உனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்டா, ஒரு 500-600 மீட்டர் வரும்டா, 8 மணி நேரம் ட்ராவலு அப்படின்னு. எனக்கே அவன் லண்டனில் இருக்கான். எனக்கே 2 மணி நேரம் தான் ட்ராவலு. டிஸ்டன்ஸ் அதிகம். நம்ம ட்ரெயினில் போனாலுமே ஐ திங்க் 4-5 மணி நேரம் வந்துடும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன்ல அந்த பாரிஸ் ஃபைட்டு, அதில் அப்படி தான். ஸோ ஆனால் அண்டர் வாட்டர் ட்ரெயின் இருக்கான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். அதை நம்மது தான். நான் ஃபுல்லாக வெள்ளையாயிருச்சு. ட்ரை பண்ணணுமா? நான் வேறு பகுமானத்தில் பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன், தேவைப்படாதுன்னு. பரவாயில்ல, ஈரத்தோடய கொண்டு போவோம். ஈரம் அவ்வளோ ஈரம் இருக்காது. இதே ரின்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈரத்தை எடுத்துரும். ஆனால் அது 2 யூரோ கொடுக்குறதுக்கு மனசு இல்லை எனக்கு. ஒரு யூரோ வேறு. நான் 106 105. நான் இங்கே ஃபீஸ் கட்டும் போது வந்து ஜூனில் கட்டினேன். அப்போ வந்து 99 தான் இருந்தாப்புல. சருன்னு ஏறிட்டாப்புல. இப்போ டிஃப்ரென்ஸ் இல்லை, வேல்யூ ஒன்று தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம அப்போ 100 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 6 யூரோ சொன்னால் 600 தான் காலி ஆகும். இப்போ சேர்த்து காலி ஆகுவாங்க. அதான் பிரச்சனை. திறக்க சொல்லிடுச்சு, ஆனால் இது வெள்ளையால் இருக்குது. இன்னும் அந்த இதே சோப்பு நுறையே போகலையே. மட்டும் சுற்றி அடிக்குதே. நான் எதுவுமே பண்ணல, எப்பயும் போல தான் போட்டேன். வாயில் நுரதல்ல மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்குது. எவனும் இங்கே ஹெல்ப் டெஸ்க்லாம் இருக்க மாட்டான். நம்ம ஆட்டோ சர்வீஸ் தான் எல்லாமே. காசு வேறு வீட்டில் இருக்குது. செகண்ட் ரவுண்டுலாம் போட முடியாது. அடுத்த ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன்.
மட்டும் புதுசாக நடக்கும். காசு எடுத்து திரும்ப துவைக்கணும். 10 ரூபா செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். 10 ரூபா செலவு பண்ணி வச்சிருச்சு. தனியாக போட்டிருக்கணும். ஆனால் 8 கிலோ அளவுடு தானே அது. எதுக்கு இவ்வளோ நுர வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அங்கே ஆட்டோ ஏற்கனவே லிக்யூட் இருக்கும், ஓகேவா. நான் லிக்யூடுமே அவ்வளோ போடவே இல்லை. 90% வாட்டர் தான் கொடுத்தேன். மாற்றி ஏற்றி கொடுத்துட்டேன். அது வாட்டர் இல்லையோ டிட்டர்ஜென்ட்டும் தெரியல. 90% அதனால தான் இருக்குமோ ஒரு வேலை. ஆனால் 90% டிட்டர்ஜென்ட் கிடையாது, அது வாட்டர் தான் கன்ஃபார்மு. என்ன இலவோ முடிவு பண்ணிட்டானுங்க, அவரை வச்சு செய்யணும் அந்த ஊருக்கு வந்த பிறகு அப்படின்ட்டு. லக்கேஜில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போயினே இருக்குதா இருக்குது. மொராக்கன் அரேபிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எத்தனை செலக்ட் பண்ண நான் நொர இன்னும் போகல. நொர ஃபுல்லாக இருக்கு. ஏய் போட்டண்டா என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. நான் பொறுப்பு இல்லை. எதுனாலும் நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லை. என் பர்ஸ்லேயே வந்து அது வந்து நோட்டாக இருக்குது. நீங்கள் நோட்டு போட்டு பார்த்தது இல்லை. எவனாச்சும் இருந்தால் கூட கேட்கலாம், எவனும் இல்லை. என்னங்கடா அது பவர் ஆஃப் பண்ணி விட்டானுங்க. நேரமாக என்னன்னு தெரில. கதவு லாக் ஆகிடுச்சு. முடிஞ்சிங்க. ஸோ என்னால் முடியலை. இப்படி பிசிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலில் இருந்து எடுத்துக்கலாம் போல். எனக்கு தெரியாதே கதவு லாக் ஆகி போச்சு. அடுத்து தக்க முடியல. எப்படி போறேன்னு தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. சார் ஏஓசி ஒர்க்கர் மாதிரியா பேசுறேன் சார். ஹெல்ப் சார். One eternity later. தெரியலனான்னு தெரியல, பட் தெரியற அளவுக்கு வாய்ஸ் கேட்கும். இந்த விஜய் சுத்தூர்ல நம்ம ஹர்ஷத் கான் சொல்லுவாப்ல, உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அந்த ஒருத்தன் நான் தான் போல. நான் கதறிட்டு இருக்கேன். 911 இங்கே 112 அங்கெல்லாம் கால் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். இங்கே காப்பாத்துக்கு வந்து நான் உள்ள லாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. இந்த பட்டனை பார்க்கவே இல்லை. இந்த பட்டன் வந்து எமர்ஜென்சிக்கு பட்டன் போடல. இப்போ தான் பார்க்குறேன். தொட்டா டோர் ஓப்பன் ஆகுது. அவங்கள பதற வச்சு நானும் பதறி, அவனுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும் போல் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு ஸோ கலையபரத்தை உண்டு பண்ணிட்டேன். இப்போ இது திறக்கணும். இது ஒன்றும் தெரியாது எடுத்தாலும். டார்ச் போட்டு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வேணுமா எப்போ சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னு டார்ச் போடாமல் இருந்தேன். ஓகே டார்ச்சு ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா டார்ச்சு. என்னால் பிடிக்கல. சுற்றி பாருங்கள், இருட்டு பாருங்கள் எப்படி மாட்டிக்கிட்டேன்னு வந்து. நான் பதறிட்டேன். அப்புறமா தான் இந்த இடத்துல தெரியுதான்னு தெரியல. அந்த இருக்குல்ல இந்த டோர் அமுக்குனா பார்த்தீங்கக்கா. நம்ம கண்டென்ட் தேடி போகத்தோ இல்லை, எனக்கு கண்டென்ட்டாக மாட்டுது. இதெல்லாம் வந்து சரித்திரம். வெளியே போகிறீங்களா இந்த ஜோக்கர் மாதிரி பார்த்துட்டு போகிறானுங்க. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. மேலேயே சொல்கிறேன். திரும்ப என்ன நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. அந்த ஒரு பட்டனை பார்க்காம விட்டேன். எனக்கு இருட்டில் தெரியலை. 911 கால் பண்ணி அவங்களுக்கு புலம்பி அதனால எஸ்கேப் ஆயாச்சு. எல்லாரும் கால் பண்ணி அங்கே வீடு ஒருத்தவங்க பார்த்து கொடுத்தாங்க, மொஹர்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டு. அவங்ககிட்டலாம் கால் பண்ணி கால் எடுக்கல அவங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். முடியலை. அந்த அம்மாவும் சொல்லுது எமர்ஜென்சி கான்டாக்ட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. எமர்ஜென்சி கான்டாக்ட் ட்ரை பண்ணிட்டேன், அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லை எஸ்கேப் பண்ணிட்டேன் வெளியே அப்படின்னு. கண்டென்ட்டுக்காகலாம் போய் மாட்டலை. மாட்டு நேரத்தில் கண்டென்ட் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு சும்மா இந்த லாண்ட்ரி போடுறதை காட்டலான்னு போனேன். அங்கே எனக்கு சம்பவம். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.